வணக்கம் நேயர்களே, இது tamilnadodi.comஇன் சித்தா. இன்னைக்கு தண்டு கீரையின் மருத்துவ பயன்களை பற்றி பார்ப்போம். தண்டு கீரை ஜீரகம் மஞ்சள் இரண்டையும் சேர்த்து கசாயம் செய்து சாப்பிட்டால் உடல் சூடு குறையும். தண்டு கீரையுடன் வெந்தயம் ஜீரகம் சேர்த்து கசாயம் செய்து சாப்பிட்டால் மூலநோய் குணமாகும். மூலத்தில் உண்டாகும் பௌத்திர கட்டிகள் மறையும். தண்டு கீரையுடன் சிறுபருப்பு பூண்டு இரண்டையும் சேர்த்து சாப்பிட்டால் உடல் எரிச்சல் தீரும். சிவப்பு நிற தண்டுக்கு விசேஷ குணம் உண்டு. இந்த கீரை தண்டுடன் துத்தி இலை சேர்த்து கசாயம் செய்து சாப்பிட்டால் வெட்டைச்சூடு வெள்ளைப்படுதல் போன்றவை குணமாகும். தண்டு கீரையுடன் மிளகாவையும் மஞ்சளையும் சேர்த்து கசாயம் செய்து சாப்பிட்டால் உடலில் உள்ள கொழுப்புகள் மறையும். தண்டு கீரையுடன் துத்தி இலை ஜீரகம் மூன்றையும் சேர்த்து கசாயம் செய்து சாப்பிட்டால் மூலச்சூடு உள்ளிட்ட மூல தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும். தண்டு கீரையுடன் ஜீரகம் மஞ்சள் மற்றும் பார்லியை சேர்த்து கசாயம் செய்து சாப்பிட்டால் சீதபேதி குணமாகும். நீர் எரிச்சல் நீர்க்கடுப்பு மறையும். சிறுநீர் தாராளமாக பிரியும். தண்டு கீரை மிளகு மஞ்சள் தேங்காய்ப்பால் ஆகியவை சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிட்டால் இரத்தம் சுத்தமாகும். உடலில் புதிய இரத்தம் உற்பத்தியாகும். உடல் வலுப்பெறும். படை சொறி சிரங்கு போன்றவை தோல் நோய்கள் குணமாகும். தண்டுகளுடன் நெல்லிச்சாறு சேர்த்து அரைத்து சாறு எடுத்து சாருக்கு சமமான தேன் கலந்து காய்ச்சி இறக்கி தினமும் 2 ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் கண் நோய்கள் அனைத்தும் குணமாகும். தண்டு கீரையுடன் உளுந்து மஞ்சள் இரண்டையும் சேர்த்து கசாயம் செய்து சாப்பிட்டால் நரம்பு கோளாறு சரியாகும். நன்றி, வணக்கம். இந்த கீரைகள் வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் இந்த வீடியோவின் குறை நிறைகளை கமெண்ட் செய்யும். நன்றி, வணக்கம்.